வேற ஒன்று நம் மருத்துவத்துறை வரலாற்றில் எப்படியெல்லாம் கலந்து மருத்துவம் பார்த்து இந்த இனம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நோய் நொடியில் போக்கிய இந்த இனம் வரலாற்றின் பிழை காரணமாக முடிநிறுத்தும் தொழிலாளராக மாறப்பட்டாலும் அப்போதும் கடந்த 2000 ஆண்டாக இந்த இனம் அழியாமல் இருக்கிறது. எத்தனையோ சமூக மாற்றங்கள் எல்லா சமூகத்திலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் தாண்டி குறுகிய இனமாக இருந்தாலும் நாம் மக்கள் தொகை நமக்கான வரலாற்றில் மகாவர்த்தனங்கள் ஆட்சி உருவாக்கப்பட்டது. அது நந்த வம்சம், மருத்துவ வம்சம். ஆனால் இன்று ஒரு சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ கூட பயணிக்க முடியாத அளவிற்கு இந்த இனம் தூங்கி போயிருக்கிறது. அப்படி வீரம் நிறைந்த இனமாக இருந்ததுதான் இந்த மருத்துவ சமுதாயம். ஆனால் இவர்களுக்கு அங்கீகாரமும் அடையாளமும் மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் நாம் வீரம் எழுந்தோம் வீரத்தியாகியாக விஸ்வநாத்தோடு கட்சியாக. அப்படி வீரம் எழுந்தவர்கள் தான் 2016, 2021, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பயணித்தோம். அதற்கு பல்வேறு நிலையில் பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள், நமக்கு வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க மறுக்கிறார்கள் என்று. நம் இனமக்கள் 2000 ஆண்டாக மூளை சலவை செய்யப்பட்டு பித்தி பேதமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் காப்பாற்றுவார்கள், யார் நல்லது செய்வார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவே துணியவில்லை. காரணம், நம் முன்னோர்கள் எல்லாம் நம் குலத்தோடு செய்கிறார்கள். அந்த குலத்தொழிலே அதாவது குனிந்து பணிந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகையால் சில பேரால் இன்னும் கூட குனிந்துதான் வாழ முடியும், மறுக்க இயலாது. காரணம், இந்த தொழிலே ஒரு காரணம். மாற்று தொழில் செய்தால் நிச்சயம் அந்த குனிகின்ற சக்தி குறைந்துவிடும். ஆனால் இவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த அப்டேட் ஆகிறார்கள். அது கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்ற, நாடாளுமன்ற, அரசியல் பங்களிப்பு பெருமானார் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கான வாக்கு வங்கி வேண்டும். அந்த வாக்கு வங்கி ஒரு மனிதனுக்கு, ஒரு சமூகத்துக்கு இருந்தால் மட்டுமே அந்த சமூகம் நிச்சயமாக உருவாகும். அதைதான் நாம் வென்றெடுக்கிறோம். ஒரு சமூகத்தை ஒருமைப்படுத்துவதும் அந்த சமூகத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குவது மட்டுமே நமது நோக்கம். நாம் வெற்றி என்பது இலக்கல்ல, வெற்றியை நோக்கி பயணிப்பதே நமது இலக்கு. காரணம், வெற்றி பெற முடியாது என்கிறார்கள். இல்லை, நான் சொல்கிறேன், சத்தியமாக அண்ணாமலையார் அருளாக நம்மளாலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பயணிக்க முடியும், வெற்றி பெற வைக்க முடியும். என்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் 500,000 1000 ரூபாய் 2,70,000 வாக்கு. நான் வேட்பாளர் நின்றனால தைரியமா சொல்றேன். என்கிட்ட மட்டும் ஒரு 55 கோடி அவங்களுக்கு செலவாயிருக்கு. அவங்களுக்கு செலவான தொகை எனக்கு ஒரு 60 கோடி, இல்லை ஒரு 100 கோடி கொடுத்தா அவங்க எல்லாம் ஓட ஓட அடிப்பேன். என்னால சத்தியமா முடியும். எவ்வளவு இது அவ்வளவு கணக்கே இல்லை, எவ்வளவு கவலை இல்லை, என்னால அடிக்க முடியும். நம்புறேன். அந்த தைரியம் எனக்கு மட்டும் வரல, உங்களுக்கு இருக்கு. இல்லாம இல்லை, இல்லாம இல்லை, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு. அந்த செலவு பண்ணக்கூடிய அந்த பெரும் தொகை, அந்த பண முதலீடு நம் சமூகத்துக்குள்ளே இல்லை.
அவர்களோடு இணைந்து செயல்பட முடியும். நமக்கு அங்கீகாரம் இல்லை என்றால் நாம் ஒரு அரசியல் கட்சி வைத்துக் கொண்டு நாம் ஒன்றும் யாசகம் கேட்டு தேர்தலை புறக்கணித்து விட்டு நாம் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிற்காமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. ஏதோ அவர்கள் துட்டை தோல் மேலே போட்டுக் கொண்டு நாம் நடந்து போவது நமக்கு ஒன்றும் பெருமை கிடையாது. நம்மை விட பெரிய பெரிய சமூகங்கள்லாம் கூட இன்றைக்கு வரையும் தனித்து நின்று சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வர இயலவில்லை. உண்மைதான், எந்த ஒரு சமூகமும் தனித்து வர முடியாதுதான். காரணம், இந்த 50 ஆண்டு திராவிட அரசியல் கட்சிகள் நம்மை மூளை தகவல் செய்து வைக்கின்றன. அவையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நம் சமூக மக்களுக்கு இன உணர்வும் அவருடைய சமூக பற்றியும் சமுதாய பற்றியும், ரோடுனா ரோடு சரியில்லை, காவலா காவா சரியில்லை, நம்ம என்னன்னா ரோடு சரியில்லை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கடையில வியாபாரம் தான் சொல்லுவாங்க. ரோடு சரியில்லைன்னு ஒரு மனு கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவங்க சமூக பற்று மேல அக்கறை இல்லாமல், அந்த சமூக பற்று மீது அக்கறை இல்லாமல் இருப்பவன் எப்படி பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொள்ள வாய்ப்பு? அதுதான் பொது வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் கட்சியால் மட்டும்தான் அவர்களால் முடியும். ஆகையால் பெரும்பாலான இந்த மக்கள் என்னுடைய பொருள் பேச்சு கேட்டு, என்னுடைய அன்பான அழைப்பை கேட்டு, தமிழகத்தில் உள்ள 30 மாவட்டங்களில் சுமார் 20 மாவட்டங்களில் கண்டிப்பாக இந்த திருவிழாவை நினைத்து இந்த மாநில மாநாட்டுக்கு வந்த அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றி வணக்கத்தை உருவாக்கி, என்னோடு இந்த மாநாட்டுக்கு பசங்க சொன்னாங்க 3 மாதமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நல்லா நீங்க பார்த்துருக்கீங்க. என் மனைவியோடு தான் நான் நிறைய கிளைகளுக்கு கடம்பூர், கண்ணவரம், போலூர் போன்ற எங்க வீட்டம்மா வீட்டுக்கே போனேன். ஏன்னா நான் வண்டியை போறதுக்கு அவங்க மனசு கேட்காம நான் வரேன், எங்கன்னா ஒரு கடையை உட்கார வச்சிருக்கு, கடையை கொண்டு உட்கார வச்சுதான் வண்டி சேர்ந்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் கடையை விட்டுட்டு போனோம்னா நம்ம வருமானம் இழந்துருவோம், வாழ்க்கை இழந்துருவோம், வாய்ப்பை இழந்துருவோம், முன்னுக்கு வர மாட்டோம். நீ கடை விட்டு போனாதான் உருப்பில்லை, கடையிலே தான் கொண்டு நான் பெருமையா சொல்ல சத்தியம். அது கடையிலிருந்து வெளியே போய் பார், எத்தனை பேர் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான், எப்படியெல்லாம் முன்னுக்கு வரான் என்ன. அதே மாதிரி எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் பிறந்த சமூகத்துக்கு தன் வாழ்நாள் எதையாவது சாதிக்காத விட்ட எவனும் அவன் அடுத்த தலைமுறைக்கு வளர்ந்ததாக கருத்திலும் வரலாறு இருக்கு வாய்ப்பே. நீங்க பாருங்க, ஒண்ணுல இன்னைக்கு நினைக்கிறது நீங்க எடுத்துங்க, இந்த சமூகத்துக்காக உழைக்கட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு வருமானத்தை இழந்தாலும் நீங்க இந்த சமூகத்துக்காக உழைச்சீங்கன்னா சத்தியமா அண்ணாமலையார் சத்தியமா உங்க வாழ்க்கையும் குடும்பம் நல்லா அது சத்தியம். என் தாய் மீது சத்தியம், இந்த திருவிழாவை மண் மீது சத்தியம், தமிழக மண் மீது சத்தியம். நீங்க ஏமாத்திட்டு நான் அந்த டைம் தான் கட்டி வந்து செய்ய வருதுன்னா உங்களுக்கு வாழ்த்து டைம்ல தான் செய்ய வரும். கிட்டி ப்ராப்ளம் வந்துடும், கெட்டது கிட்டி தெரிஞ்சுங்களா? அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உழைக்கிறதுக்கும் இல்லை, நான் எல்லா கடைகளுக்கும் நான் நோட்டீஸ் கொடுக்கும்போது என்ன சொன்னா, எல்லாருடைய வீட்டோட மனைவிகளை எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இளவர்கள் நம்மை விட நம் சகோதரர்களுக்கு தாய்மார்களுக்கு அதிகமாக வர வைக்க முடியும், வர வைக்க வேண்டும், வரணும். சகோதரி ரத்னா அவர்கள் பேசினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு லைட்டா கண் கலங்கிடுச்சு. ஏன்னா நான் வந்து இந்த திருவண்ணாமலையில 84 வந்த 3 மாதம் பார்க்கப்பட்டிருந்தேன். அவங்க கடை வாசல்கிட்ட 2.25 வருஷம் கடை வாசலே பார்ப்பாங்க. அதனால எனக்கு வரலாறு பெருமை. அது எனக்கு எந்த இடத்துலையும் கூச்சமோ நாச்சமோ இல்லை. 2.25 வருஷம் அவங்க கடை
வாசல்ல அது பிறகு ஒரு வீடு வாங்கியிருந்தா மழை வீட்டு மேல ஒரு வீடு வாங்கியிருந்தா கிடைக்குதுங்க. அது ஒரு சின்ன சம்பவம், அது ஒன்றும் கிடையாது. அதுக்கு வேற ஒரு கடைக்கு வேலை செஞ்சேன். அப்புறம் போன பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சேன். அப்புறம் ஒரு கீழ் கடை போட்டு வச்சேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வச்சேன். இது என்னன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மை சாரும், நம்மை வந்து சேரும். அதனால இனி இந்த வாழ்க்கை எனக்கு மறுபிறவி இருக்கிறதோ இல்லையோ, மறுபிறவி இருக்கிறதோ இல்லையோ, பிறந்தால் மீண்டும் ஒரு மருத்துவனாக இந்த இனத்துக்காக ரெண்டாவது, நம் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு பொறுப்புகள் வழங்கத்துக்கு ஆசை, பொறுப்புக்கு வரதுக்கு ஆசை. ஆனா அந்த பொறுப்புக்கான கடமைகளை செய்ய அவர்கள் துணிவதில்லை. காரணம் அவர்களுக்கு இந்த தொழில் மட்டும்தான் அதை சாணித்தனர். தொழிலை கட் பண்ணி கூட நீங்க சேவை செய்யும். இப்ப ஒரு உதாரணத்தை என்ன சொல்றதுன்னா, நீங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்காக உழைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்க பண்டாட்டியிடம் நல்லா இருக்கும், சத்தியமா நல்லா இருக்கும். நீங்க உழைச்சிட்டு அதை அதாவது மருத்துவ உறவு அறக்கட்டளை என்ன அறக்கட்டளைனா சாதிக்க பிறந்த அறக்கட்டளை. இப்ப எத்தனையோ பேர்களுக்கு தன்னுடைய உதவிகளை செய்து அதற்காக சாதித்தார்கள் என்பதை விட அந்த சாதிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானாலே அவர்களுக்கு நிதி தன்னால வருது. அப்ப என்ன காரணம், கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு வருது காரணம். ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்தா கூட அந்த நிதியை உருவாக்க முடியும். அதே போல வாழ்நாளில் வாழ்க்கை இருக்குமானால் இந்த நீலத்தியாகி விஸ்வநாத் தோழர் கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் வரலாற்றில் நான் இறப்பதற்குள்ளாகவே சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த சமூகத்தை உட்கார வைத்தே தீர்ந்தேன். அதை மாற்று கருத்திக்கே இடவில்லை. இந்த வார்டு நண்பரே, வட்ட கவுன்சிலரே, மேயரே, கவர்னர் தேவை வள்ளி ஏமாந்தா ஜனாதிபதி கூட மனு போடுவோம். ஏன்னா இன்னைக்கு கீழே எண்ணமே இல்லை, இது தலைக்கு மேலதான் வேலையே, அதுதான் கட்டிங் சைடு தான் வேலையே. உன்னை திருத்த வெளியே திருத்தி பார்த்தோம், திருத்த முடியல. நாங்க இன்னைக்கு ஒரு ஓட்டை பறிக்கிற எனக்கு அதுதான் எங்க அரசியல் கட்சி. அதாவது இப்படிப்பட்ட இந்த ஒரு மாநில மாநாட்டுக்கு எத்தனையோ கஷ்டங்களையும் இன்னங்களையும் பொருளாதார இழப்புகளையும் நேரங்களையும் விரைவாக்கி எல்லாரும் வந்து ஒரு அன்பு காட்டிய விதம் எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் காட்டிய அன்பு, ஏன்னா நான் அவர்கள் மீது அன்பு காட்டுகிறேன், நான் நேசிக்கிறேன். சத்தியமாக என் வாழ்நாளில் இனி வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இந்த இயக்கத்தை நடத்துவதுதான். அதை மாற்று கருத்தை ஆகவே 2021 சட்டமன்ற வேட்பாளராக நின்றதற்கு விருது அவருக்கு வழங்கப்படும். அதனால வந்து எப்போதுமே நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு திரும்ப மனுஷனா பிறக்குமா, நாயா பிறக்குமா, குரங்கா பிறக்குமான்னு எதுவும் தெரியாது. வாழ்க்கை குறுகிய காலம், இறக்கத்தின் மட்டும் நிச்சயம். எல்லாம் சம்பாதிச்சு வச்சு போட திரும்ப எடுத்து போறதில்ல. அதனால வந்து இனி வரும் வாழ்க்கையே 2026 திருவண்ணாமலையிலிருந்து தொடங்கி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களை கட்டமைக்க போகிறோம். புதிய உறுப்பினர்கள் கடந்த 4 ஆண்டாக புதிய உறுப்பினர்களை சேர்க்காமல் இருக்கிறது. இந்த கட்சி மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி 26 தேர்தலுக்கு பிறகு மாபெரும் எழுச்சி பயனாக இந்த வீரத்தியாகி விஸ்வநாத் தாஸ் தோழர் கட்சி கொண்டு சென்றேன் என்பதை மீண்டும் தெரிவித்து, இப்போது இந்த மாநில மாநாட்டுக்கு வந்திருந்த எனது அருமை உறவுகள், பொதுச் செயலாளர், பொருளாளர், என்னோடு கடந்த 1 வாரம் 10 நாட்களாக தொடர்ந்து என்னுடைய
அவர்கிட்ட வண்டி ஓட்டினே 2-3 வேலை செய்யும் போது மன வருத்தப்பட்டேன். ஆனா நிறைய பேர் என் கூட வேலை செய்யற மாதிரி செய்யலாம் நினைச்சு கூட இருக்கலாம், செய்யாம கூட இருக்கலாம். அதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நான் பெரிய ஹாப்பி. நான் உழைச்சதுக்காக இந்த மாநாட்டுக்காக உழைத்து முழுமையாக கொண்டு சென்றேன். அது எனக்கு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, பெரிய. அதனால அதுக்கு அடுத்ததாக சென்னையினுடைய குளத்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராகவும் மாநில செய்தி வெளியீட்டாளராகவும் இருந்த குளத்தூர் ஏழுமலை அவர்கள், தனிகிறேன் விருதுநகர் கண்ணன் அண்ணன் 2 நாளுக்கு முன்னே வந்துட்டாரு. நெல்லையிலிருந்து செல்லதுரை அண்ணா, மாநில அமைப்பாளர் தேவராஜன், அடுத்ததாக என்னுடைய அன்புக்குரிய தம்பி குட்டிமணி. நான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடையாக கொண்டு போய் நோட்டீஸை கொண்டு சேர்க்கும் போது கண்ணமங்கலம், போலூர், தேவிகாபுரம், ஆரணி, செய்யாறு, எஸ்டி நகரம், கலசப்பாக்கம், இப்ப தங்காம்பட்டு, செங்கம், இப்படி வந்த திருவண்ணாமலையை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், அது வந்த மாவட்டங்களான சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, மதுரை, சிவகங்கை, தென்காசி, செங்கல்பட்டு, சேலம், திருவள்ளூர், தூத்துக்குடி, நெல்லை எப்படின்னு நம்ம தொல்லை கொடுத்து வந்திருக்கிறது. அவர்கள் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் இதயத்தை திறந்துதான் என் இதயத்தை காட்ட வேண்டும். அப்படி ஒரு சின்ன சம்பவம். எல்லாம் கடந்து போவோம். வரும்போதே கூட வைத்திருந்தேன். வருவது அனைவரும் பத்திரமாகவும் சேஃப்டியாகவும் ரொம்ப பாதுகாப்புடன் வர வேண்டும் என்று அனைவரையும் நேற்று இரவே வலைதள வாயிலாக உங்களை கேட்டேன். அதை தாண்டி என் அன்பான உறவுகள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், பெண்கள் தாய்மார்கள், என் உறவுக்காரர்கள் என அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வந்தமைக்கும் கோயம்புத்தூர் வந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், இப்படி நாம் எல்லாம் இந்த ஒரே இடத்திலே ஒரு தாய் பிள்ளைகளாக, ஒரு கொத்தின் ஒரு வயிற்றின் பிள்ளைகளாக இந்த ஒரு நாள் என்னோடு என் பேச்சு கேட்கவும் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கின்ற இந்த பாக்கியம் இனி வாழ்க்கையில் மீண்டும் எப்போது எனக்கு கிடைக்கப் போகிறதோ என்பதை மீண்டும் ஏற்க வைத்து விட்டீர்கள். ஆகையால் உங்கள் என்னுடைய ஏக்கம் மீண்டும் ஒரு மாநில மாநாட்டில் நாம் சந்திப்போம். அதுக்குள் ஒவ்வொரு மாவட்டமாக உங்களில் ஒருவனாக நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உங்களோடு வர நான் தயாராக இருக்கிறேன் என்ற தெரிவிப்போடு நான் இந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு மாநில இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அதை பற்றி சிறு உரை அமைத்திருக்கிறேன். தீர்மானம் நம்பர் 1, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய அங்கீகாரமும் இடஒதுக்கீடும் வந்திட வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த திருமூட்டிட்டு நினைச்சிருப்பாங்க, திருட்டு திராவிடம், நமக்கான வாக்களிப்பு, நமக்கான மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன உதாரணம், அருந்ததிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. நம்ம இஸ்லாமியருக்கு கொடுத்தாங்க. இஸ்லாமியருக்கு குறைவா கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். அவருடைய வசதியோட குறைவா கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருந்தாலும் இடஒதுக்கீடு வழங்கி பீகார், ஒரிசா, பஞ்சாப், ஏன் தெலுங்கானா, கர்நாடகா, இப்படி பல மாநிலங்கள் 7-8 மாநிலங்கள் நடத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றிருந்தாலும் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த திராவிட ஆட்சி இந்த சமுதாய மக்களுக்கு நம்மை போன்ற சாலையர், கொத்தவர், மீனவர், இப்படி ஒரு 70-75 சட்டமன்ற
இடஒதுக்கீடு கொடுக்காமல், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு அவருடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான உரிமையை வழங்கிட வேண்டும் என்பது முதல் தீர்மானம். அது கைத்துறவு தமிழக அரசு செய்யும். இரண்டாவது, தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு அவர்களுக்கு இப்ப இந்த ஆட்சி குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்லை. பெண்கள் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல்வேறு சமூகங்களில் டிவி திரும்பினாலும் பேப்பரை பார்த்தாலும், ஆனா ஏன் போன ஆட்சியில் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அவங்க திமுக அடிமையா இருப்பான் கேட்பான், பூதமா கேட்பான். ஏவா எப்பவுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. அது மாற்றி இல்லை. மகாத்மா காந்தி இந்திய சுதந்திரம் வாங்கும்போது ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்? தங்கமணி வேணும், வைத்தியம் வேணும் கேட்டார். பெண்கள் நதி இறுதில் ஒரு வீதியிலோ பஜாரிலோ எந்த இடத்திலோ நடந்து பாதுகாப்பாக சென்று வரக்கூடிய ஆட்சியாக இந்திய திருநாடு விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை இன்னைக்கு மண்ணாய் போய் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பாதுகாப்பு என்பது ரொம்ப குறைபாடாக அதை பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும். அதற்காக புதிய சட்டம் தமிழக அரசு இயற்றும். எதுக்கெல்லாம் அடிக்கிறீங்க? கொள்ளடிக்கிறதுல சம்பளம், அதாவது எம்எல்ஏ சம்பளம் தீர்மானம் போட்டதுல, ரோடு வேணா உடனே காவ போட்டதுல ஒரு சௌகரியத்துக்கு ஏன் அதுக்கு உரிய பாதுகாப்புடன் புதிய சட்டங்களை இயற்று சட்டமன்றத்தில் இன்னைக்கு கடந்த 5 ஆண்டாக இருக்கின்ற இந்த அரசு சரியான சட்டமன்ற கூட்டத்தொடர் உங்களுக்கு அரசியல அறிவாக்காக சொல்றேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு ஆண்டுக்கு 100-130 முறை சட்டமன்ற தேர்தல் நடத்தணும். ஆனா 100 நாள் கூட நடத்தவில்லை. ஏன் எப்படி கேட்க விடுறது? இந்த அவல நிலைதான் சட்டமன்றத்தில் இருக்கு. ஏன் ஒரு புதிய சட்ட பெண்களுக்கு எழுதி சட்டத்தை இயற்றி நீங்க பாதுகாப்பு அளித்துங்க அப்படின்னு இந்த தீர்மானத்தை நம்ம கேட்கிறோம். பாதுகாப்பு அளிக்கிற தீர்மானம், அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு புதிய சட்டம் உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று இந்த 2வது தீர்மானம் கையெழுத்திட்டோம். தமிழகத்தில் இயற்கை வளங்கள் அழித்திட முன்வரை தடுத்து நிறுத்தி இயற்கை வளங்களை பாதுகாப்பு அளித்திட வேண்டும். காரணம், இன்னைக்கு தமிழகத்தில் ரோடு அகலப்படுத்தா மரத்தை வெட்டிடலாம். அந்த வெட்ட மரத்துல வேப்ப மரம், புது மரங்களும் இருக்காது. புளியா மரம் நீங்க புளி விளைய கிடையாது. அதுக்கு அந்த காலத்துல யார் வச்சா தெரியுமா? எங்க பாட்ட முப்பாட்ட வச்சாண்டா அசோகர். அசோகர் வச்ச போட்ட பிச்சரா அன்னைக்கு புளியா மரத்தை வெட்டி 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கும் நேஷனல் ஹைவே செய்திருப்போம். மரத்தெல்லாம் காலி பண்ணி இயற்கை வளர்க்கிற சூறையாடி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருக்கின்ற ஆளுக்கு 4 மணல் குவாரிகளை எடுத்துட்டு அப்புறம் மலைகளை வெட்டி எடுத்துட்டு இதெல்லாம் இயற்கை வளங்களை இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாத்தால்தான் இந்த மண்ணும் இந்த மனமும் இந்த சமூகமும் சீராக இருக்கும். அதற்காக இயற்கை வளங்களை பாதுகாத்திட வேண்டும் என்பது 3வது தீர்மானம். அதற்கு அடுத்தால் ஒடுக்கப்பட்ட முடிவிற்கும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நலவாரியங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த விதமான வாரிய பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை என்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் உரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பயணிக்கிறாங்க பெரிய பெரிய சமூகங்கள். அவங்களுக்குலாம் ஒரு யாரையும் நான் எம்எல்ஏ ஆகிட்டு வச்சுக்கல, என்னன்னா சொல்ல அதிசயத்தில் அதிசயமா நடந்துச்சுன்னு வச்சுக்கல, ஒரு நடப்பு நினைச்சுக்கல, இல்ல நான் சரி நல்ல இருந்து சாமி வந்துடுறான்னு வச்சுக்க, வந்துட்டான்னு வச்சுக்க, அவன் மட்டுமா பழச்சிக்குவான்? சொல்லுங்க, அவன் மட்டும் பழச்சிக்குவானா? பழச்சு விட்டுமா அவனை? நம்ம ஒரு 500 பேர் போடுமா அவனுக்கு சாமி போடுவோம், துண்டை போடுவோம்,
சமூகத்துல தாண்டி இல்லையா? எனக்கு கொண்டாந்து கேட்கறா எவ்வளோ கொடுற கைது சொல்றீங்க, எந்த கைது ஒரு ஜாபாடியை கைது கொடுறா. அப்ப நலவாரி தலைவர் பதவி கூட மறுக்கப்பட்ட ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதை புரிஞ்சுதான் கேட்கிறோம். அப்படி அதுக்கு அடுத்து 2026 தேர்தல் கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் காரணம், இவங்க அந்த வருமானத்தை கூட்டு கொள்ளையில பரவலாக்காம ஒரே கொள்ளையின் கீழ் ஒரு கொள்ளையின் கீழ் அந்த ஊழலை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. தமிழகத்தில் சாலைகள் கடந்த ஒரு விஷயம் சொல்ற மருந்துல எந்த ஊராவது ரோடு நல்லா இருக்கா? எந்த ஊராவது எந்த மாவட்டமாவது ரோடு நல்லா இருக்கு மனசாட்சி பத்தி சொல்லுங்க நீங்க யாராவது? எந்த ரோடு நல்லா இருக்கிற ரோடு வச்சு விட்டோம். எல்லாமே ஜனவரி மாசத்துல மார்ச் மாசத்துல ஃபுல் கான்ட்ராக்ட் வரும். எல்லாமே திருமணிட்ட நேரத்தில் ரூபாய். அப்ப இந்த சாலை வசதியை செப்பனிட்டு தர வேண்டும் என்பது நாம் இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக போக்குவரத்து தகுதியற்ற நிலையில் உள்ளது. இதை உடனடியாக அனைத்து சாலைகளையும் சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்க தீர்மானம் கொண்டது. அதுக்கடுத்து 2006 தீர்மானம் தமிழகத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள் மின்சாரம், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், நிறைய அரசு ஊழியர்கள் நான் வேலைக்கு போயிட்டு நினைக்கிறீங்க. ஆனா உங்க குடும்பத்துல இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு சம்பளம் வாங்குறது மட்டும்தான் ஏதோ நல்லா இருக்கிறதா இருக்கும். ஆனா உண்மையான சம்பளம் வாங்குறவங்க நிச்சயம் கஷ்டப்படுறாங்க. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கு வாரிசாளர்களுக்கு வேலை இல்லாத நிலையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் ரத்து செய்யப்பட்ட அரசு தான் இந்த அதிமுக திமுக அரசு. அதை நாம் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறோம். அரசு நிறுவனங்களுக்கு இருக்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும். பென்ஷன் கிடையாது. இப்ப எத்தனையோ பேர் சம்பந்தமான 1000 ரூபாய் இப்ப கட்சி கொடுத்தாரு. ஏன்னா அவங்க பென்ஷன் கிடையாது. கண்டிப்பா இருந்தாரு, வேலை முடிஞ்சு வச்சு பென்ஷன் வீட்டில் உட்கார்ந்துறாங்க. அப்ப பென்ஷன் தான் அவங்க வாழ முடியும். அந்த நிலை மாற்ற வேண்டும். ஏன்னா இப்ப திமுக ஆட்சி ஏற்கனவே அதை கொடுத்தன்னு சொல்லுச்சு. சொன்ன ஆட்சி இன்னைக்கு என்ன ஆட்சி? சொன்ன ஆட்சி இன்னைக்கு சொன்னது என்ன ஆட்சி அப்படின்னு நாம கேள்வி. அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய மரியாதையும் அங்கீகாரம் கிடைத்து நமக்கான வாய்ப்பு யாராவது கொடுக்குமானால் அவர்களோடு இணைந்து பயன்படுத்துறதுக்கு சட்டமன்றத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு 1 2 3 ஏதாவது சீட் நம்ம கேட்போம். நமக்கு அடையாளம் இருந்தா அப்படி நமக்கு கொடுக்க மறுக்காத போது நாம் தொடர்ந்து மீண்டும் களத்திலே 2026 நிற்போம் என்று சொல்கிறேன். சத்தியமணி பஞ்சாயத்து அதனால எங்கள் வழி தனி வழி, எங்கள் பாதை தனித்து பாதை, துணிந்து நிற்போம், தனித்து நிற்போம். 2026 234 இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக நான் கடைசியாக சொல்றேன். தூக்குங்க சாதி வேட்பாளர் எங்கே அறிவிச்சலாமா? குட்டி வெளியே செய்யாத அறிவிச்சலாமா? தண்டவாணி ஈரோடு அறிவிச்சலாமா? அதனால நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை இந்த சமூகத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக தொடர்ந்து நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றால் களத்திலே நிற்போம். நிச்சயம் இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வருவோம். நமக்கான வாக்கு வங்கியும் சமூக தலைவனையும் உருவாக்குவது